வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ் டிசைனோட மாடல் தான் எப்படி போட போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த டிசைன் எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இதை எப்படி போடலான்னு பார்ப்போம். போட்டுட்ருக்க ப்ளவுஸோட மாடல் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு ஸ்லீவ் டிசைன் எல்லாம் முடிச்சிட்டேன். இதே டிசைன் தான் எல்லாத்துக்குமே வருது. அதனால் நான் வந்து அதெல்லாம் காமிச்சு போர் அடிக்க விரும்பலை. அதனால் நான் இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் காமிக்க போகிறேன், எப்படின்றத ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஜரி கொடுத்தாச்சு. அப்புறம் சுகர் பீடு, செயின் ஸ்டோனு, மறுபடியும் சுகர் பீடு, அப்புறம் 4mm பீடு வந்து கொடுத்துருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கோதுமை பீடு தான் வந்து கொடுத்துட்ருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி வி ஷேப் மாதிரி வந்து வருது. இதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து வரும். இதில் வந்து இப்போ வந்து நம்ம இப்படி ஒரு பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குத்தி எடுத்து, அதாவது நம்ம இங்கேனாக்குள்ளே எடுக்கக்கூடாது, இந்த பாசிக்கு இடையில எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து தனியாக தெரியாது, ஜாயிண்டான மாதிரி தெரியும். இந்த மாதிரி எடுக்கிறப்ப இந்த மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லைன் வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் தான் கொடுக்கும். நான் ஃபிட்டிங் ஸ்டோனில் ஒட்டுறப்ப பார்த்தீங்க, ஃபிட்டிங் ஸ்டோனில் வேறு எந்த ஸ்டோன் ஒட்டினாலுமே நான் வந்து 6000 கம் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒர்க்கு முடிஞ்சு ஏதோ கஸ்டமர்கிட்ட கொடுக்குறப்ப ஏதோ தண்ணியில் முக்கினாலோ இல்லை வேறு எந்த இதுனாலுமே உங்களுக்கு ஸ்டோன் வந்து கீழே விழமாட்டேங்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் நான் வந்து 6000 கம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்றதை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டோன் வந்து ஒட்டிகிட்ருக்கோம். இந்த ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த லைன் வந்து இந்த ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லைன் வந்து இந்த கோதுமை பீடு தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட இந்த லைன் வந்து முடிஞ்சிடும். அவ்வளோதான் ப்ளவுஸ் வந்து. நான் வந்து முன்னாடியே வந்து ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு ஸ்லீவு எல்லாமே வந்து போட்டுட்டேன். அதை போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதே இந்த ஒரு டிசைனை வச்சு தான் பேஸ் பண்ணி எல்லா டிசைனும் வந்து போட்டிருக்கு. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு அது வந்து எடுக்கலை. இது மட்டும் தேவை அப்படின்றப்ப நம்ம இதுனா நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்துக்கலாம். அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் எடுத்துகிட்ருக்கேன். நான் இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதை ஃபுல்லாக காமிக்கிறேன், ஸ்லீவ் டிசைனில் நெக் டிசைனில் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றத. ஓகே, அடுத்து வந்து நம்ம இது கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோனை சுற்றி நான் எப்படி வந்து சுகர் பீட் போடுறது அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டோன் ஒட்டிட்டு அந்த ஸ்டோனை சுற்றி மேலே மட்டும் இந்த சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபிட்டிங் ஸ்டோனோட அதாவது இந்த ஷார்ப்னஸாக வேணும் அப்படின்னா நம்ம எப்பயும் போல் முனை திருப்புற மாதிரி திருப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொண்டு போகலாம். இல்லை ஷார்ப்னஸ் தேவையில்லை, அந்த இதிலே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம நார்மலாக இந்த மாதிரி கொண்டு போயிடலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சேஃப்க்கு கொண்டு போகிறதுனால அந்த ஷார்ப்னஸ் வந்து இருக்கும். நம்ம அந்த ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து ஏற்கனவே அந்த இடம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால நம்ம திருப்பலைனா கூட அந்த ஷார்ப்னஸ் வந்து அதில் இருக்கும். இதை வந்து நான் இப்போ போட்டுட்ருக்கேன். இதை ஃபுல்லாக போட்டுட்டு நான் இதை ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்த லைன் வந்து எப்படி போடணும் அப்படின்றத. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த லைன் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த லைனில் பார்த்திங்கன்னா ஒரு கோபி பீடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீடு வச்சு நம்ம வந்து எண்ணாட்டு வந்து போட்டு முடிச்சுட்ருக்கு. இதோட இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கங்கே லைட்டாக புட்டாஸ் மாதிரி வந்து வைக்கணும். புட்டாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சு அதை சுற்றி அதற்கு கீழே 2 சைடும் லீஃப் மாதிரி இந்த கோபி பீடு வந்து வைக்க போகிறோம். வச்சு அதை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்லைன் ஃபுல்லாமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து புட்டாஸ்க்கு வந்து டிசைன் வைக்க போகிறோம். புட்டாஸ்க்கு வந்து நம்ம எப்பயும் போல் ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து ஒட்டியாச்சு. இப்போ இந்த 2 அதாவது இது ஃபிட்டிங் ஸ்டோனு, இது லீஃப் மாதிரி இந்த கோபி ஸ்டோன் வந்து ஒட்டி நம்ம வந்து இந்த புட்டாஸ் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ எப்படின்னு பாருங்கள். இது வந்து
இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீடு வச்சுக்கணும். சுகர் பீடு வச்சு இதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ வந்து பேக் நெக்கு நான் எப்படி போட்டேன், நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து எப்படி போட்டோமோ அதே மெத்தட் தான், அதே டிசைன் தான், வேறு எந்த இதுவும் வித்தியாசமாகவே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் ப்ளவுஸ் தான். ஒரு டிசைன் காமிச்சு அதுக்கப்புறம் போட சொன்னாங்க, அதுதான் நான் வந்து போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கஸ்டமர் காமிக்கிறப்ப இந்த 2 லைன் தான் இருந்தது. அதாவது சுகர் பீடும் இந்த 4mm பீடும் தான் இருந்தது. செயின்லாம் இல்லை. பார்க்க சிம்பிளாக இதாக இருக்காதுன்றதுக்காக நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து செயின் மட்டும் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அதில் பார்த்த மாதிரியே ஃபிட்டிங் ஸ்டோன் கொடுத்து கோபி பீடும் ஃபிட்டிங் ஸ்டோனும் கொடுத்து சுற்றி சுகர் பீடு வச்சு அதுக்கப்புறம் இடையில வந்து பார்த்திங்கன்னா கோபி ஸ்டோனும் சுகர் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி புட்டாஸ் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சு 2 சைடும் வந்து லீஃப் மாதிரி கோபி ஸ்டோன் வச்சு கீழே வந்து சுகர் பீடு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது வந்து பேக் நெக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் டிசைன் பாருங்கள். இதான் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் டிசைன்லேயுமே அதே தான். நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கில் வந்து எப்படி போட்டோமோ அதே டிசைன் தான் ஸ்லீவ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லையும் அங்கங்கே புட்டாஸ் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்டரை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி கீழேயும் மேலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து கஸ்டமர் காமிக்கிறப்ப இந்த ஒரு லைன் தான் இருந்தது. இங்கேயுமே கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காதுன்றதுக்காக நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா லைன் வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புட்டாஸும் அப்படி தான் அங்கங்கே இந்த மாதிரி புட்டாஸும் வச்சு நம்ம ஸ்லீவ் டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நாங்கள் வந்து வெளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் தேவை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து என்னோடய பேஜில் வந்து யூடியூப்பில் வந்து பேஜில் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் அதில் போய் என்னோடய இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்பப்போ ப்ளவுஸோட ரேட்டுமே வந்து நான் அதில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதனால் நீங்கள் வந்து இன்னும் நிறையா வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவை அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.